ஒரு நாளாவது நமக்கு சம்பளம் கூட்டி தரணும்னு ஒரு எண்ணமே நம்ம முதலாளிக்கு இல்லை. நம்மளை எங்க அவருக்கு பார்க்க போறாரு, என்ன செய்யறது, செலவுக்கும் பைசா இல்லை, என்ன செய்யணும். கடை கேட்டா கடை கட்டல, அது அதை விட பிரச்சனை. அது டெய்லி மட்டி போட்டு போட்டு போட்டே இருக்கு. லஞ்சம் வாங்கவும் முடியாது. நம்ம முதலாளி தானத்துல ஏதாவது அடிச்சு மாத்தினா உண்டு. என்ன செய்ய, நம்ம வாழ்க்கை எப்படியோ போதும். முதலாளியா? ஐயா இல்ல நான் முதலாளியா இல்ல நீ முதலாளியா? இல்ல நீங்க நீங்க நீங்க. சரி, இதுல யார் உட்காரணும்? ஐயா நீங்க. ஐயா டவல் வேற யார் உட்காரணும்? உனக்கு நான் என்ன சொன்னேன்? இதை தொடச்சு போனதை நான் சொன்னேன். இப்ப தொடங்க துணைக்க துணி எங்க? துணி எங்க? துணி எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு தெரியுமா? இப்பதான் இருந்து முதலாளி கையில உள்ள அழுக்கையெல்லாம் அதுல வை, ஒழுங்கா சுத்தம் பண்ணி போடும். நீங்க பாரு, இது யாரு தண்ணி கொட்டி போட்டா? அது அவை அவை அவை. வேலைக்கு எத்தனை பேர் உண்டு? குப்புசாமி. குப்புசாமியா? அது உனக்கு பேரு தானே குப்புசாமி? இல்ல அவரே பேரு. வேலைக்கு உள்ளது பொறுத்த. இதுல 10 பேரை வேலைக்கு வச்ச மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெள்ளத்தை யாரு கலைஞ்சா? உனட்ட வீட்டை சுத்தமா வச்சு சொல்லியிருக்கா? ஆமா. சொன்ன கேப்பியா? தூத்து பாக்கி உனக்கு தண்டத்துக்கு சம்பளம் தரல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி இங்க இருந்துட்டு என்ன சொல்ல பண்ணிய? இல்ல சம்பளம் கூட்டி தரணும். இந்த இதெல்லாம் எப்படி கிடக்கு? ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். சம்பளம் கூட்டி தந்தா நீங்க வீட்டுல சமைக்கிறதுல அரை குண்டா சோறும் நீ தான் தின்னிய. தின்னு இப்படி யார் இருந்துட்டு ஒரு 2 ரூபாய் கூட்டி தந்தா போதும். 2 ரூபாயா? அது நீ செய்ய வேலையில இருக்கு. சரியா? நீ ஒழுங்கா வேலை செஞ்சேன்னா எல்லாத்துக்கும் உனக்கு பார்த்து நீட்டா இருந்தனா உனக்கு ஒரு 50 பைசா கூட்டி தரலாம். சரியா? நான் உட்காரல, இப்ப உட்காரக்கு நேரம் இல்லை. உனக்கு வேலையெல்லாம் கண்டு எனக்கு முடியல. அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? 3 ரோபோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா, வீடு எல்லாம் கிளீன் பண்ணாங்க. ரோபோ எல்லாம் நம்பாதீங்க. ஒன்ன நம்பியதுக்கு ரோபோயை நம்பலாம். இல்ல அதுக்கு சம்பளம் கொடுக்கண்டா. உனக்கு சம்பளம் தந்து வெட்டியா நீ இந்த சேர்ல உட்கார்ந்து என்ன சொன்ன? முதலாளி இல்ல முதலாளி நல்லவரு, தங்கமானவரு. ஆமா, எனக்கு முன்னாடி தங்கமானவரு வல்லவரு. அந்த பக்கம் போன உடனே அவன் கிடைக்கான். அப்படி எல்லாம் பேசிய பழக்கம். நீ பேசுறது நான் கேட்கவே இல்லை. கேட்டியா? சரி, நீ என்ன பண்ணியன்னா இப்ப ரோபோ எல்லாம் கொண்டு வரணும். ரோபோ எல்லாம் இந்த தண்ணி இருந்துன்னா சரியா வரும். அதனால நீ என்ன பண்ணி இதெல்லாம் நீட்டா தொடச்சு வைக்க. நான் போய் அந்த ரோபோவை வாங்கிட்டு வரேன். சரியா? வெடிக்கும் போது வெடிக்கட்டு பக்கத்துல நீ தான் இருப்ப, நான் இருக்க மாட்டேன். சரியா? சரி, நீ முதல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணி வை. நான் போய் ரோபோவை வாங்கிட்டு வரேன். சரியா? அவர் கிடைக்காரு, உங்கள்கிட்ட வேலை சொல்லிட்டு போறாரு. என்னைக்காவது நம்ம வேலை செஞ்ச சரித்திரம் இருக்கா? சம்பளம் கூட்டிட்டு வந்தா டூருக்கு எங்கிலும் போகலாம். கன்னியாகுமரி எல்லாம் கிட்ட இருக்கு. நம்ம ஒரு லடாக் போகணும். நம்ம லடாக் இல்ல போகணும். முதலாளி முதலாளி யாரு? புதிய தம்பியா இருக்கு. குப்புசாமி, சொல்லுங்க முதலாளி. இங்க வா. உனக்கு எங்க போகணும்? இல்ல லடாக்கு போகணுமா? லடாக்கு நான் இதெல்லாம் நீட்டா தொடச்சு வைக்க நான் சொன்னேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தொடக்கலான்னு நீங்க இருப்ப எங்க இருந்த? சேர்ல. தொடக்க சொன்னா கீழே இருந்துட்டாக்கும் காலுக்கு மேல காலு போட்டது இல்ல. சரி, நான் சொன்னேன் தெரியுமா? இதுதான் அந்த 3 ரோபோ. சரியா?
இதுக்கு இந்த இடத்துல யாருக்கும் சுவிட்ச் இருக்கும். இந்த இடம் பாத்தியா? இந்த சுவிட்சை போட்டா தொடாத, நான் சொல்லித்தரேன். ஒருக்கா நீ நான் சொல்லி தரும் போது கவனமா கேட்கணும். சரியா? மத்த மாதிரி அங்க வந்துட்டு முந்திரி கொட்டை மாதிரி முண்டக்கூடாது. சரியா? இந்த சுவிட்சை போட்டா அது என்ன செய்யும்? வீடு தூக்கும். சரியா? ஆஃப் பண்ணோம்னா திருப்பி அதை ஆஃப் பண்ணா போதும். சரியா? இந்த சுவிட்சை போட்டா இது வந்து வீடு துடைக்கிறதுக்கு. சரியா? அது எப்படி துடைக்கும்? அது துடைக்கும். இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா, இப்படி நில்லு. துடைக்குதா? துடைக்குதா? சரி, இத தொட்டா திருப்பி நமக்கு ஆஃப் ஆகும். சரியா? இந்த ரோபோ என்னன்னு சொன்னா வீட்டுல ஒன்ன நம்பி விட்டுட்டு போக முடியாது. ஒன்ன நம்பி விட்டுட்டு போனா திருடன் ஈஸியா வந்து திருடிட்டு போவான். வீட்டுல நிறைய தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு. நீ காலுக்கு மேல கால் இட்டுட்டு எங்க போகணும், லடாக்கு போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால திருடனை விரட்டக்குன்னு ஒரு ரோபோ வேண்டி வச்சிருக்கோம். சரியா? இந்த சுவிட்சை போட்டா அது என்ன பண்ணும்? திருடனை அடிக்குது. அதான் திருடனை பின்ன கொஞ்சம் செய்வாங்க, அடிக்கதான் செய்வாங்க. ஒன்ன யாரு இங்க முன்ன வந்து நிக்க சொன்னா நான் ஒதுங்கி நிக்க பத்தி அதே மாதிரி நிக்கணும். சரியா? திருப்பி அதை ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடும். சரியா? இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை ஒழுங்கா சுவிட்சை போட்டு வேலையை பார்க்க வைக்கணும். அதை விட்டுட்டு அதுல இருக்கிறத இந்த இதுக்கும் இதுல இருக்கிறத இப்படி எல்லாம் மாத்தி எல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? நீ துடைக்கும் என்ன செய்யணும்? கவனமா துடைக்கணும். சுவிட்சை தப்பா போட்டேன்னா ரோபோ எல்லாம் என்ன செய்யும்? வெடிக்காது. வெடிக்காது, ஒன்னும் வெடிக்காது. வெடிக்காத ரோபோ தான். சரியா? தப்பா நீ ஏதாவது டச் பண்ணி விட்டேன்னா எல்லாம் மாறி மாறி என்ன செய்யும்? இங்க ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கும். ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஆபத்தாகி போகும். இங்க இருக்க பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும்? உடையும். வீட்டுல எவ்வளவு அழகழகான பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தியா? அதெல்லாம் நாசம் ஆயிரும். அதனால நீ என்ன பண்ணணும்? பத்திரமா இதை கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்? துடைக்கணும். சரியா? எனக்கு வெளிநாட்டுல ஒரு மீட்டிங் இருக்கு. மீட்டிங் இருக்கு. தேடுவாங்களா? நான் போனதுக்கு அப்புறம் இங்க சேர் எடுத்து போட்டு அடுத்து எங்க போகணும்? லடாக் போறீங்க. ஒழுங்கா என்ன செய்யணும்? துடைக்கணும். எனக்கு ஒரு வாரம் மீட்டிங். ஒரு வாரம் தாண்டி வரும்போது இங்க வீடு ஏதாவது குப்பையா இல்ல இங்க ஏதாவது நாசம் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சரி முதல்ல. சரி, பாத்துக்கோ. பாய் முதலாளி. பாய் பாய் பாய். I miss you. எனக்கு மிஸ் தெரியும். துடைக்க சொன்னாரு. நீ என்னத்து வச்சிருக்க? தெரியாது. நீ இடத்துக்கு வாங்கிட்டாங்க. நல்லா தூக்கணும். சரி சரி, நம்மளை விட நல்லா தூக்கமானது. இதுக்கு யாருக்கும் பார்த்துதான் இருக்கும். நீ தொடப்பா வச்சுக்கிறே. இதெல்லாம் தொடப்பா வச்சு என்ன பண்ண? இது என்னது? வீடெல்லாம் முதலாளி
வெடிச்சுமான்னு பார்த்தேன். ஆ, அது கொஞ்சம் இது என்னது வீடு ஃபுல்லா? அங்க பாரு பொம்மைக்கு வாயில எல்லாம் ஈக்கிறாரு. ஐயோ முதலாளி, இங்க வா, இங்க வா, அது இங்க வா. வெடிக்கும் சொன்னாங்கல்ல. வெடிக்கும்னு சொன்னாங்களே இல்லையா? நீ முதல்ல இங்க வா. இல்ல முதலாளி, அது டேய், இங்க வான்னு முதலாளி சொன்னா கேப்பியா இல்லையா? இல்ல முதலாளி, நீங்க 5000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. 5000 ரூபாயா நல்ல ரூபாயான்னு நான் பாக்கேன். ஒரு வேலை நான் உனக்கு என்ன சொல்றேன்? ஒரு வேலை ஒழுங்கா செய்யல. ஒழுங்கா செய்யலையா? இப்ப அது ஒழுங்கா செய்யறா இல்லையான்னு பாப்போமா? இவர் வேற கடவுளே, ஒரு மாசம் கழிச்சு வந்துட மாட்டாரா? எல்லாம் ஒழுங்கா தான் வேலை செய்யுது. நீங்க வா, அங்க போகாத, அங்க ஸ்பீக்கர் லேப்லாம் இருக்கு. நீங்க வா முதலாளி, இங்க வா, நீ நடுவுல வா. அது ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பார்த்தேன். அது பேக் ஆளு, நீ இதுல வா, இதுல வா. வாங்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வேலை செய்தான் அந்த ரோபோய துடைக்கும் என்ன செய்யணும்? பார்த்து பத்திரமா துடைக்கணும்னு சொன்னதா இல்லையா? சொன்னதா இல்லையா? பிள்ளைங்க பிள்ளைங்க நீங்க 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 பொம்மை எல்லாம் எவ்வளவு அழகா வச்சு உடைக்காத உடைக்காத. இது வீடு ஃபுல்லா என்னது? இதுக்கு ஒரு கேட்ட தூக்க தெரியல, நான் என்ன செய்யுது? இப்போ ஒழுங்கா தூத்தா? அது இப்போ ஒழுங்கா தூக்க தெரிஞ்சுதா அதுக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் போன உடனே இந்த இங்க நின்ன ரோபோ இப்படி இங்க வந்து அது கால் கொண்டு வந்து கால் கொண்டு வந்தா? அது நீ சுவிட்ச் போடாம அங்க நடந்தா? இல்ல, அது கால் ஒர்க் ஆகுமான்னு பதில் சொல்லு. கால் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தது. கால் ஒர்க் ஆகுமா? இல்ல பொம்மையை சவுட்டி உடைக்காது. இங்க வாங்கி உடைக்காது. கால் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தது. கிச்சன்ல இருக்க வேண்டிய பாத்திரம் எல்லாம் ஏன் இங்கே கிடக்குது? இல்ல முதல்ல தண்ணி தாக்க எடுக்கணும். தண்ணி தாக்க எடுக்கணும் கீழே இட்டு உருட்ட சொன்னாங்களா? ஏதாவது ஒரு முதலாளி சொல்ல முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லைன்னா இதே மாதிரி என்ன செய்யும்? அடிக்கிட்டோம். ரோபோ என்ன செஞ்சுச்சு? ரவுண்டு கட்டி அடிச்சுதா? நீ கரையை சிரிக்கிறியா? கரையும் பையன் 32 பள்ளி அது ஒரு சிரிச்சுட்டே கரையது முதலாளி. உங்களுக்கு தெரியாது. நீ சிரிச்சுட்டே கரையாது, சரியா? நீ கரை இல்லைன்னா சிரி, சரியா? சரி, ஒண்ணு செய்யணும், சரியா? இங்க வா, இதை எல்லாம் எடு. இனிமே என்ன பண்ணணும்? யாராவது முதலாளி சொன்னா முதலாளி சொல்லிய வேலையை மட்டும் செய்யணும், சரியா? அதை விட்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு ஓசியில ஏறி சேர்ல இருந்துட்டு லடாக்கு போகணும். சம்பளம் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும். நீ இப்படி நாசம் பண்ணி போட்டிருக்க, உனக்கு என்ன வேணும்? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன வேணும்? வேண்டாம் வேண்டாம், குறைச்சாலும் பிரச்சனை இல்லை. சரி போ, குறைச்சாலும் பிரச்சனை இல்லையா? சரி, அப்போ ஒரு 10 ரூபா குறைக்க நான் சம்பளத்துல. இப்போ உனக்கு எவ்வளவு ரூபா சம்பளம்? 2000. 2000மா? அப்ப அதுல ஒரு 1000 ரூபா கட் பண்ணினா நீ உனக்கு 1000 ரூபா தான் சம்பளம். சரி, உங்க விருப்பம். இல்ல அந்த 1000 வேணும்னா சொல்லு, தரலாம். கூட்டணும். அந்த 2000 வேணுமா? வேணுமா? ஒழுங்கா என்ன செய்யணும்? முதலாளி சொல்லுறத மட்டும் கேட்கணும், சரியா? இனி முதலாளி சொல்லியாரு, அவரு சொல்லிட்டு போனாரு, அவரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? இருக்கக்கூடாது. முதலாளிக்கு என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும், அப்படிதானே? உண்மையா இருப்பியா நீ? சரி, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போடு, சரியா? நான் இந்த ரோபோய சரி பண்ண கொடுத்துட்டு வரேன். சரி சரி. ஒன்னால எனக்கு எவ்வளவு ரூபா நஷ்டம் பார்த்துக்கோ. சம்பளம் கூட்டி தந்துருந்தா இது பிரச்சனை இல்லை. சரி மகன், சரி சரி.